இல்லைங்களா? அறுவடி சோளம் குத்தி ஆடு மாடு தண்ணி கட்டி அடுப்பு வேற விழிச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அரைப்படிய ஆக்கிட்டு ஆம்பளைய மிரட்டிட்டு அடுப்பு மூட கிடக்குறாங்க இன்னைக்கு. கம்மஞ்சோறு சோளத்தோறு கருகி போன தீபச்சோறு கரைச்சு நல்லா குடிச்சாங்க அன்னைக்கு. இன்னைக்கு காப்பி கடை இட்லிய கழுத்து மட்டும் தின்னு போட்டு களிய கண்டா முறைக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கெல்லாம் நாங்க ஒரு சாப்பிட்டு கிழிச்சு போனா தைச்சு போட்டுருது முகம் தைச்சுதான் போடுவோம். கண்ட துணி வீத்த துணி பொறிஞ்சு போன வீத்த துணி பொறிஞ்சு நல்லா கட்டுனாங்க அன்னைக்கு. இன்னைக்கு சிலுக்கு மேல சிலுக்கு வந்து சீரான வயசு வந்து மிங்கோசுவா மீறி போச்சு இன்னைக்கு. அன்னைக்கு எங்க காலத்துலங்க எங்க காலத்துல அன்னைக்கு அத்தை மக மாமா பொண்ணு பார்க்க வந்தா இருக்காது. பொண்ணு பார்க்க வாரானா அந்த பிள்ளைங்களுக்கு சமாசம் தெரிஞ்சு அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுல இருக்காது. அந்த காலத்துல வேற வீட்டுக்கு ஓடி இருக்கும். அப்படியே அத்தை மக மாமமாக ஆம்பளைங்க வாரானா அடுத்த வீடு தாண்டு நாங்க அன்னைக்கு. இன்னைக்கு அத்தை மக மாமமாக ஆம்பளைங்க வாரானா அருக செஞ்சு இலை கட்டி பாவாடைய கட்டிட்டு பவுடர் பூசிட்டு பசுப்பு நட நடக்கிறாங்க இன்னைக்கு. பசுப்பு நட ஆமாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. அஞ்சு புள்ள 6 புள்ள இருந்தாலும் கூட ஒரு பையன் வேணும்னு பழனிக்கு 12 அமாவாசை போனாங்க. 12 அமாவாசை போவாங்க. அன்னைக்கு 5-6 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பையன் வேணும்னு அன்னைக்கு அவ்வளவு 10 உருப்படி பெத்தெடுத்தாங்க. இன்னைக்கு எப்படின்னு தெரியுங்களா? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் புள்ள குட்டி வேணும்னு கோயம் போனாங்க கும்பிட்டாங்க சாமிகளை அன்னைக்கு. இன்னைக்கு புள்ள குட்டி வேண்டாம்னு ஊசியத்தான் போட்டுட்டு உயிர் போக நடக்கிறாங்க இன்னைக்கு. உண்மைங்களா இல்லையோ? இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பலனா இருக்குதுங்களா?